நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் அருள் தந்தை பீட்டர் பால். நான் இப்பொழுது தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் தென் பகுதியில் உள்ள கொழுந்தட்டு என்ற பங்கிலிருந்து பேசுகிறேன். இன்று எம் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் செவேரியாருடைய திருவிழா கொடியேற்ற நாள். இந்த அருமையான நாளில் மகிழ்ச்சியோடு உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலும், இந்த திருவிழா நிகழ்வுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு அருமையான நாளும் கூட. நாங்கள் வாழும் மண்ணும் எங்கள் மனம் குளிர இறைவன் அருமையான மழையை தந்தார். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த கொழுந்தட்டு மண்ணிலும் மண்ணை சார்ந்த வெளியூர்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்களும் ஒரு சேர எதிர்பார்க்கும் கொடியேற்ற நிகழ்வானது இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. கொடியேற்றம், அதைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலி மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எனவே இந்த மண்ணிலிருந்து இந்த மண்ணை சார்ந்த மற்றும் சுற்றியுள்ள அனைத்து உறவினர்களையும் திருவிழா நிகழ்வுகளுக்கு நாங்கள் அழைக்க விரும்புகிறோம். இன்று கொடியேற்ற நாள். நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்ற நாள். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நற்கருணை பவனி நடைபெற இருக்கிறது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திருவிழா மாலை ஆராதனை. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புனிதருடைய பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். இந்த பெருவிழா திருப்பலியின் சிறப்பு என்னவென்றால், டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி எம் மறை மாவட்டத்தின் ஆயர் பெருந்தகை அவர்கள் இந்த திருவிழா நிகழ்வுகளில் பங்கேற்று குழந்தைகளுக்கு புதுநன்மை உறுதி பூசல் வழங்க இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து ஒரு சிறிய நன்றி பெருக்கொடக்கூடிய நிகழ்வு. நான் எனது குருத்துவத்தில் 25 ஆண்டுகளை தொடங்கி இருக்கிறேன். மே மாதம் 8ஆம் தேதி எனது குருத்துவ அருள் பொழிவு நாள் 25ஆம் வருடம் தொடங்கிவிட்டது. எனவே டிசம்பர் மாதம் 3ஆம் நாளில் என் பங்கை சார்ந்த இறை மக்கள் அனைவரோடு இணைந்து இந்த விழாவை ஆயர் நிறைவேற்றுகின்ற திருப்பலி நான் நன்றி திருப்பலியாக இணைந்து நிறைவேற்றுகிறேன். எனவே திருநாள் கொடியேற்ற நிகழ்வு தொடங்கி இறுதி வரை நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் எல்லோரும் பங்கேற்று சிறப்பு செய்ய நான் அன்போடு வேண்டுகிறேன். முக்கியமாக இந்த அருள் நிகழ்வுகளை எல்லாம் உள்ளூர் மட்டுமல்ல, வெளியூர் உலக நாடுகளுக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒளிபரப்பும் சேவையை அற்புதர் இயேசு டிவியானது செய்து கொண்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருடைய சேவையை எம் மண்ணில் திருவிழாவை முன்னிட்டு புனித செவேரியாருடைய புகழ் பரப்பும் குழுவினர் செய்து வருவது மிக சிறப்பான ஒரு காரியம். எனவே 10 நாளும் நடைபெறக்கூடிய அருள் நிகழ்வுகளை அற்புதர் இயேசு தொலைக்காட்சி வழியாக நீங்கள் பார்த்து மகிழுங்கள், பங்கேற்று ஜெபியுங்கள். உங்களை வாழ்த்துகிறோம். இந்த திருவிழா நாட்கள் சிறப்பாக அமைய நாங்கள் காலையிலே ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபித்து தொடங்கியிருக்கிறோம். 10 நாட்களும் வித்தியாசமான அருமையான மறையுரைகள் வெளிப்பட இருக்கின்றன. இந்த மறையுரைகள் அனைத்துமே ஜூபிலி ஆண்டை மையமாக வைத்து நாம் எப்படி மனமாற்றம் கொண்டு இறைவனிடமும் நம் சகோதர சகோதரிகளிடம் திரும்ப முடியும் என்பதை இங்கு கூறப்பட்டுள்ள மறையுரை தலைப்புகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. எனவே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். திருவிழா நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் ஊர் நிர்வாக குழுவினர், பக்த சபையினர், அன்பிய மக்கள், பாடகர் குழுவினர், பீடப்பூக்கள், ஆலய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், எம் மண்ணின் மக்கள், உறவினர்கள், சுற்றி வாழக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த திருவிழா நிகழ்விற்கு அன்போடு வரவேற்று உங்களை வாழ்த்துவதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.